நான் உங்க நிலா. நான் யாழினி திருமுகம். இது சட்டம் ஒரு வகுப்பறை பிரசன்டட் பை ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சொத்து பட்டானா என்ன, சிட்டானா என்ன, இதை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறதுக்காக நம்ம கூட 2 சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. முதலாவதாக கீதா பிரியா மேம். Ma'am has 20 years of experience in civil, criminal and matrimonial cases, and she is also serving many special lectures in various colleges regarding cyber. வணக்கம் மேம். வணக்கம். அடுத்தபடியாக நம்ம கூட ராமச்சந்திரன் சார் இருக்காங்க. Sir has more than 18 years of experience in writ, civil, criminal and matrimonial cases. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு சொத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறையா வழிமுறைகள் அதே மாதிரி சட்ட முறைகள் இருக்குது. அதை எப்படி சட்டப்பூர்வமாக வாங்குறது, விற்கிறது, பராமரிக்கிறது போன்றதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். அதை பற்றி பேசுகிறதுக்காக நிகழ்ச்சிகளை போகலாம் வாங்க. ராமச்சந்திரன் சார், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க என் நிலத்தில் அவங்க காம்பவுண்ட் வாலை கட்டிட்டாங்க இப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக இங்கே நடக்கிற நிறையா ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம சட்டப்பூர்வமாக டீல் பண்ணுறது சார்? இப்போ உங்கள் பக்கத்தில் கட்டிட்டாங்கன்னா ஆக்சுவலாக உங்களோட இதில் இன்னொருத்தர் என்க்ரோச் பண்ணிட்டார். கரெக்ட் சார். உங்களுக்கு உரிமை உள்ள பொருளில் அவர் தடை போடுறாரு அல்லது உங்களுக்கு உரிமையை நடத்துகிற அளவுக்கு சரியான உங்களுக்கு சரியான ரைட்ஸ் இல்லாத அளவுக்கு பண்ணுறாரு. இந்த சர்க்கம்ஸ்டான்ஸில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கனாக்கா, நார்மலாக நீங்கள் ஒரு சாதாரணமாகவே அவங்கக்கிட்ட அமிக்கபுளாகவே பேசலாம். இது மாதிரி நீங்கள் என்னென்ன பட்டா எங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது, எங்களுடைய சேல் டீடு அல்லது உங்களுக்கு இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் இந்த அளவுக்கு இருக்குது, எஃப்எம்பி ஸ்கெட்ச் இது மாதிரி இருக்குது, பட்டா இதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இது நாட் அக்ரீடு இதுக்கெல்லாம் அவங்க ஒத்துக்கலைன்னாக்கா நீங்கள் லீகல் நோட்டீஸ் தரலாம். லீகல் நோட்டீஸ் தந்து லீகல் நோட்டீஸில் ஒரு 15 days டைம் கொடுத்து இதுக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சுருங்க. அப்படி இல்லைன்னாக்கா வி வில் கோ பிஃபோர் ரெஸ்பெக்டிவ் ஜுடிஷியல் ஃபோரம், நாங்கள் ஜுடிஷியல் ஃபோரத்துக்கு போவோம் அப்படிங்க சொல்ல. இந்த 15 days அவங்க அக்ரி ஆகலை, எதுவும் ஆகலைன்னா தான் நம்ம சிவில் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களுக்கு எதிராக செய்வோம். சப்போஸ் இந்த டேமேஜஸ் ஹெவியாகிற போது இன்னும் அவர் என்க்ரோச் பண்ணிடுவார் அப்படிங்கிறது. அந்த என்க்ரோச்மெண்ட்டை தடுக்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, ப்ரைமா ஃபேசி கேஸ் இருக்கும்போது நீங்கள் டெம்பரரி இன்ஜங்ஷன் எக்ஸ்பார்ட்டியாகவே கோர்ட்டில் கேட்கலாம். ஓகே. அந்த டெம்பரரி இன்ஜங்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்தது தான் கேஸ்லாம் நடக்கும். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜை நீங்கள் மிட்டிகேட் பண்ணுறதுக்கு. ஓகே, அதுதான். தேங்க்யூ சார். கீதா பிரியா மேம், இப்போ சார் இந்த டெம்பரரி இன்ஜங்ஷன் பற்றி பேசினார். அதை பற்றி கொஞ்சம் லீகல் ப்ரொசீஜர் என்ன, அதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. எப்போவுமே ஒரு டைட்டில் சொல்கிறது அதோட பத்திரம் தான். பட்டால ஒரு இப்போ ஷெட்யூல் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி, அதில் நம்மளுடைய அளவுகோல், அதாவது திஸ் இஸ் தி ஸ்கொயர் ஃபீட், இதுதான் என் மெஷரிங் ஆட் மெஷரிங் ஏரியான்னு இருக்கும். இது பட்டாலையும் இருக்கும். எஃப்எம்ஜியில் மேபி கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அதை அப்ளை பண்ணுற இடமும் இருக்குது. இப்போ என்கிட்ட இந்த டைட்டிலில் நான் என்னோடது 2400 ஸ்கொயர் ஃபீட்டுன்றது ஒரு கிரவுண்டு. ஸோ எனக்கு அதே பட்டால வருது, பட் ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது எஃப்எம்ஜி வரல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நான் ப்ரூவ் பண்ணணும். என்கிட்ட ஒரு கிரவுண்ட் இருக்குன்றத ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிட்டு அந்த எஃப்எம்ஜியில் கரெக்ஷன் பண்ணணும். அந்த ஸ்கெட்சை கரெக்ஷன் பண்ணணும்னா யார்கிட்ட போவோம்? தாசில்தார்கிட்டையும் நம்ம ஓரலாகவே சர்வேயருக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேமெண்ட் பண்ணுவோம். 30 days டைம். சார் சொல்கிறது அது கரெக்ட். அந்த என்க்ரோச்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறோம்ல, சர்வேயரை வச்சு அளக்கிறது. ஸோ அந்த 30 நாளுக்குள்ளே பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 15 days நோட்டீஸ் கண்டிஷன்ஸ் இதுதான் கிளாஸ். இதில் இன்ஜெக்ஷன் இன்ட்ராகுலேட்டரி அப்ளிகேஷன். ஸோ இன்ட்ராகுலேட்டரி அப்ளிகேஷனில் மேபி நான் பார்ட்டியாக ஆட் ஆகலாம். ஏன்னா என் ப்ரேயர்ஸ் மாறும். நான் வரும் டெம்பரவரி இன்ஜெக்ஷன் அந்த கேஸ் நடத்துகிற வரைக்கும் இந்த கேஸில் இது உள்ள தடை, நீ எனக்கு உள்ளே வரக்கூடாது, அடித்து கொள்ளுதல், அதாவது when this case can also become a criminal case. எப்போ ஆகும்? அடிதடி பிரச்சனை ஆகும்போது போலீஸ் என்க்ரோச்மெண்ட் உடைய அட்வொகேட் கமிஷனர் போடுவோம், இன்ஸ்பெக்ஷனுக்காக கேட்போம். இதை அளந்து கொடுக்குற அந்த சர்வேயருக்காக we will have a interrogatory application for advocate commissioner. அளந்து கொடுக்கறதுக்கு அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண we need a person. நம்ம சைடில் என்ன பண்ணுவோம், we have to prove. என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? என்னோடது இந்த ஒரு கிரவுண்டு தான், இந்த நிலம் எந்து தான், என் டைட்டிலும் பட்டாவும் காமனாக வருது, ஆனால் என்னோட ஸ்கெட்ச் வருது. எப்போ பிரச்சனை ஒரு என்க்ரோச்மெண்ட்னா இந்த 5 அடி 4 அடி இல்லை எனக்கு ஒரு 300 ஸ்கொயர் இப்படி தான் நிறைய ரொம்ப இன்ச்சு கணக்கில் தான் வரும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, காம்பவுண்ட் வால் எடுத்துட்டு வருவாங்க. அந்த எலிவேஷன்ஸ் இந்த பாயிண்ட் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ரூட்டில் தான் போகணும். அதாவது தாசில்தார்கிட்டையோ இப்போ சர்வேயர்கிட்ட நம்ம கட்டிட்டு வரணும். 30 நாள் டைம். அந்த 30 நாள் டைம் டிலே ஆச்சு, எனக்கு அந்த ரிப்போர்ட் வரலன்னா RTA ரைட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் இந்த தகவலை கேட்டு வாங்கிக்கலாம். இது ரூல்.
ஓகே மேம், ரொம்பவே தெளிவா சொன்னீங்க மேம். ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு மீண்டும் தொடரலாம். வணக்கம். அப்பா பேருக்கு 83ல கொடுத்துருந்தாங்க பட்டா, ரிஜிஸ்டர் பட்டா. ஓகே அதுல நாங்க அண்ணன் தட்டி கலர் பண்ணிட்டோம். 20 வருஷம் ஆகுது. ஓகே அது எங்க அப்பாவுடைய பிறந்த அந்த வாரிசுக்கு வருமா அப்படின்னு கேட்க. அப்பாவுடைய பிறந்தது. ஓகே சார், நீங்க பிரிச்சுக்கிட்டீங்க. நான் இப்போ உங்க அத்தை அந்த சொத்துல ஒரு பங்கு கேக்குறாங்க, கரெக்டா? பிரிச்சு 20 வருஷம் ஆகுது கலர் பண்ணி. அதான் பிரிச்சு 20 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் உங்க அத்தை அதுல ஒரு சொத்து பிரிவு கேக்குறாங்க, கரெக்டா? ஆமா, அது பழையதுக்கு வருமா வராதான்னு கேட்க வர. ஓகே மேம், கொஞ்சம் ஆன்சர் பண்ணிடுறீங்க. இது ஐயா இப்போ நான் ஒரு ஆக்டோல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வந்தாங்க. லிமிடேஷன் ஆக்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பிரிக்கப்பட்டதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, பார்ட்டிஷன் நாங்கள் பாக பிரிவினை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. அந்த பிரிக்கப்பட்ட சொத்து இருந்து 12 வருஷத்துக்குள்ளே கேட்கலன்னா அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. லிமிடேஷன் பீரியட் ஓன்ட் அப்ளை. ஸோ தட் இஸ் a ஜட்ஜ்மெண்ட் given by the சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஏன்னா பெண்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வராங்கன்றதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தான் இது. இதில் அந்த லிமிடேஷன் ஆக்ட் கண்டிப்பாக வரும். ஸோ அதுபடி 12 வருஷம் அப்படிங்கிறதுக்குள்ள அவங்க அந்த கேஸை போட்டுட்டு வரல, பாகப்பிரிவினைக்கான கேஸ் அவங்க எனக்கு உரிமை இருக்குன்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. தேங்க்யூ மேம். சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு காலர் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ 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 சார், சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் ராஜேந்திரமா, வந்தவாசில இருந்து ஃபோன் பண்றேன். ஓகே சார், சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லைம்மா, எங்க தாத்தா சொத்து. ஓகே. தாத்தாவுக்கு 3 பிள்ளைங்க. ஓகே. 3 பிள்ளைங்களுக்கு வாரிசு. அதான் எங்க அப்பா அப்பாவுக்கு 3 வாரிசு. ஓகே சார். எங்க பாட்டி தான செட்டில்மெண்ட் பண்ண முடியுமா? சொத்து தாத்தா பேர்ல தான் இருக்குது. ஓகே. தாத்தா உயிரோடு இருக்கிறாரு. ஓகே. தாத்தா உயிரோடு இருக்கும்போது பாட்டி தான செட்டில்மெண்ட் பண்ண மாதிரி போலி டாக்குமெண்ட் தயார் பண்ணி எடுத்துருக்கிறாங்க. ஓகே. இது செல்லுமாம்மா, இந்த பத்திரம் செல்லுமா? தான செட்டில்மெண்ட் யார் பேர்ல சார் பண்ணிருக்காங்க? சொத்து உடையவரோட பிள்ளைங்க. ஓகே. பேரனுங்க. ஓகே. பேரனுங்களுக்கு தான செட்டில்மெண்ட் பண்றதுக்கு உரிமை இருக்குதா அம்மாவுக்கு? ஓகே, ஒரு நிமிஷம், நம்ம வழக்கறிஞர் ஆன்சர் சொல்லுவாங்க சார். ஆக்சுவலாக இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டினா கண்டினியூஸாக வர்றது அல்லது முன்னாடி உங்கள் மூதாதையர்கிட்டேருந்து சொத்து வந்ததுன்னாக்கா அந்த சொத்தை அந்த நபர் யாருக்கு பேரில் இருக்குதோ அவங்க ஆக்சுவலாக ஆஃப்டர் த டெத்துக்கு பிறகு அதுக்கு பிறகு தான் இன்டர்ஸ்டேட்டாக டிசைட் பண்ண முடியும். அல்லது அவங்க இருக்கிற காலத்திலேயே இன்னொரு நபர் அந்த சொத்துக்கான எல்லாத்தையும் உரிமைகளை இன்னொருத்தவங்களுக்கு அவங்களே எழுதி தர முடியாது, இன்னொருத்தவங்க எழுதி தர முடியாது. இப்போ தாத்தா பேரில் தான் சேர்ந்துருக்குனாக்கா தாத்தா தான் மொத்த உரிமைகளை செய்ய முடியுமே தவிர, அல்லது இவங்களுக்கு எல்லாருக்கும் பின்னாடி காலத்தில் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா அது கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால எல்லாருமே கொஸ்டின் பண்ணலாம். ஆனால் தாத்தா இருக்கும்போது, தாத்தா பேரில் இருக்கும்போது இன்னொருத்தவங்க யாரும் தான செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. ஓகே சார், தேங்க்யூ சார். வந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு மீண்டும் தொடரலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? நாங்க கடலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம் மேடம். என் பேர் விமலா. சொல்லுங்க விமலா, உங்களுக்கான சந்தேகம். அப்பா இறந்து 2018 இறந்தாரு. ஓகே. அப்பா சொத்தெல்லாம் அண்ணன் எழுதி வாங்கிட்டாரு. நாங்க 4 பொண்ணுங்க. ஓகே. சொத்தை எழுதி ரொக்கம் பெற்று கொண்டேன்னு 5 நபருக்கு மொத்தம் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீடு போட்டிருக்காங்க. ஓகே. ஆனா அவங்க கொடுத்தது எங்களுக்கு 25,000 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. மீதி பணம் கொடுக்கல. நாங்க போய் மனு கொடுத்து 2 முறையா மனு கொடுத்தோம். கடல்ல இருக்கேன்னு ஃபர்ஸ்ட் முறை சொன்னாரு. ஓகே. 2வது முறை நாங்க நீதிமன்றம் மூலியமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு 2023ல. ஓகே. ஆனா இன்ன வரைக்கும் ஒரு நீதிமன்றத்துக்கும் போல ஒண்ணுமே பதிலே சொல்லுங்க மேடம். விமலாமா, இப்ப நீங்க சொத்து அப்பா யார் பேர்ல எழுதி கொடுத்தாரு? அப்பா அவர் பேர்ல இருந்ததுங்க மேடம். அப்பா பேர்ல இருந்தது. சரி, அப்பா பேர்ல இருந்த சொத்து அப்பா இருக்கும்போது எழுதி கொடுத்தாரா இல்ல அப்படியே சொத்து? அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவர் பேருக்கு மாத்திக்கிட்டாரு. யார் பேர்ல மாத்திக்கிட்டாரு? உங்க அண்ணன் பேர்ல. உங்க அண்ணன் எத்தனை பேர்? நீங்க மொத்தம் எத்தனை பேர்? நாங்க 4 பொண்ணுங்க. சரி, அம்மா இருக்காங்களா? அம்மா இருக்காங்க. சரி, நீங்க வாரிசுதாரர் சான்றிதழ் வாங்கியிருக்கீங்களா? லீகல் ஹேர் சர்டிபிகேட்? அது தெரியலங்க மேடம். அண்ணனை தான் கேட்கணும். அது அதாவது அப்பா இறந்துட்டாருன்ற இறப்பு சான்றிதழோட உங்களுக்கு நீங்க தான் வாரிசுன்ற முதல்ல வாரிசு சான்றிதழ் வாங்குங்க.
தாசில்தார் ஆபீஸ். ஆமா, அதுல நீங்க எல்லாம் வாரிசுன்னு முதல்ல தெரியணும். அப்பதான் உங்க எல்லாருக்கான உரிமை, உங்களுக்கு சொத்து ஈக்குவலா இல்ல ஷேர்ல. இப்ப அவர் இறந்தப்போ எதுவும் எழுதி வைக்காம தானே இறந்துட்டாரு. அப்ப உங்க எல்லாருக்கும் ஈக்குவலா பங்கு இருக்கு, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் நீங்க அதுக்கான சட்டப்படியான இருக்க உரிமையல் கோர்ட்டுக்கு போய் நீங்க தாக்கல் பண்ணலாம். இல்ல ஒரு வழக்கறிஞரை போய் நீங்க அணுகலாம். அணுகி இதுக்கு என்ன பண்ணலான்றதுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் உங்க அண்ணனை அனுப்பலாம். இப்ப நீங்க ஒரு பணம் வாங்கினேன்னு சொன்னீங்களா, அது கணக்குல எடுத்துக்க கொள்ளப்படாது. இப்ப அவங்க 25,000 கொடுத்ததை எழுதி இருக்காங்க. அதுதான் நீங்க வாரிசுன்னு சொல்லி அந்த வாரிசுதார சர்டிபிகேட் இல்லையே, அதை வாங்குங்க. நாங்க போய் கேட்டா கொடுத்தாங்களா மேடம்? நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்க ரேஷன் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல என்கொயரி பண்ணுவாங்க. இன்னாருக்கு தானே இதெல்லாம் இருந்தாதான் அந்த வாரிசுதார சர்டிபிகேட்டை கொடுப்பாங்க. அதை நீங்க ப்ரொசீஜரா வாங்குனீங்கன்னா மட்டும்தான் உங்க எல்லாருக்கும் உரிமை ஃபர்ஸ்ட் கோர முடியும். இந்த 25,000 கணக்குல வராது, ஓகேங்களா? அது அவர் ஏதோ கொடுத்த கணக்கு தான். அவர் சொன்னாரு வாய் வார்த்தையில, எதுவுமே எழுத்துப்பூர்வமாவோ ஒரு ரிலீஸ் டீடாவோ நம்ம எதுவும் பண்ணல, சரிங்களா? ஆனா இது வந்து மேடம் பத்திரம் வந்து விடுதலை பத்திரம்னு இருக்கு மேடம். அதுதான் ரிலீஸ் டீடு, அது பேர். அதை பதிவு பண்ணீங்களா? பதிவுத்துறையில போய் உங்களை பதிவு பண்ண வச்சாரா? ஆமாங்க மேடம். அதுல 25,000 தான் போட்டிருக்கா? அதுல விடுதலை பத்திரத்துல மொத்தம் 20 லட்சம் மதிப்பீடு போட்டிருக்கு மேடம். ஒரு ஆளுக்கும் 20 லட்சம் போயிருக்கா இல்ல உங்களுக்கு மட்டுமா? ஒரு ஆளுக்கும் 4 லட்சம் ரூபாய். அப்ப அந்த 4 லட்சம் ரூபாயில நீங்க வெறும் 25,000 தான் வாங்கிருக்கீங்க. ஆனா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்களா? ஆமா, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க மேடம். பதிவு ஆயாச்சு. ஆமா. ஏன் 25,000 வாங்கிட்டு 4 லட்சத்துக்கு கையெழுத்து போட்டீங்க? அவங்க பணம் தரேன் கையெழுத்து போடுங்கன்னு சொன்னாங்க, நம்பிக்கையில போட்டாங்க மேடம். அப்படி இருந்தாலும் நீங்க லீகலர் அந்த காப்பி வாங்குங்க. ஒரு வழக்கறிஞரை போய் நீங்க சந்திங்க, இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுங்க, உரிமையல் நீதிமன்றத்துல இதை பத்தி தாக்கல் பண்ணுங்க. ஓகே மேம், ரொம்பவே தெளிவா சொன்னீங்க மேம். இன்னொரு காலரும் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். எனக்கு வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 5 ஏக்கரா நிலம் இருக்கு. ஓகே. 4 தம்பி 4 தங்கச்சிங்க இருக்காங்க. ஓகே. அப்பா அம்மா ரெண்டு பேருமே செத்துட்டாங்க. ஓகே. இப்ப எங்க பேர்ல பண்ணணும்னா என்ன செய்யணும்? லைக் பேர் மாத்தணுமா சார்? அந்த சொத்து உங்க பேருக்கு மாத்தணும்னு சொல்ல வரீங்களா? ஆமா ஆமா, இந்த 9 பேர் பேர்ல மாத்தணும். ஓகே சார், சொல்லுங்க சார். எஸ். நீங்கள் சார் 4 பிரதர்ஸு 5 சிஸ்டர்ஸா? இல்ல 5 பிரதர்ஸ் 4 சிஸ்டர்ஸ். ரைட்டுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் அப்பாவோட டெத் சர்டிஃபிகேட்டு, அதுக்கு அடுத்தது லீகல் ஏர் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும். ஆமா, எங்க மேல வாங்கணும். ஆமா, தாசில்தார் பூரா ஜனார்தன பிரசாத்னு அவர் பேர்லயே இருக்கு. என்னங்க? எங்க அப்பா பேர்லயே இருக்கு, ஜனார்தன பிரசாத்னு. இல்ல அது அவர் பேர்ல இருந்தா பத்தாது. இப்போ நீங்கெல்லாம் வாரிசுதாரர்கள்னு சொல்லி லீகல் ஏர் சர்டிஃபிகேட் வாங்கணும். லீகல் ஏர் சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு வாங்குறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட டெத் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி உங்கள் ஐடி எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணாக்கா உங்களுக்கு தருவாங்க இது மாதிரி லீகல் ஏர் சர்டிஃபிகேட். எங்க கொடுக்கணும்? தாசில்தார் ஆஃபீஸ் தான் கொடுக்கணும் நீங்கள். தாசில்தார் ஆஃபீஸில் கொடுத்தா? ஆமாம், லீகல் ஏர் சர்டிஃபிகேட் வாங்கணும். நெக்ஸ்ட்டு லீகல் ஏர் சர்டிஃபிகேட்லாம் வாங்கின பிறகு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து உங்கள் நேமுக்கு நீங்கள் வந்து பார்ட்டிஷன் டிடி இவங்க எல்லாத்துக்கும் மொத்தமாக வந்து அக்ரி பண்ணி, மியூச்சுவலாக அக்ரி பண்ணி இவ்வளோ ரேஞ்சில் நாங்கள் பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டிஷன் டீடை போய் நீங்கள் வந்து ரிஜிஸ்டார்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரி, தேங்க்யூ, வெல்கம். மேம், இப்போ வந்து சிவில் சூட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி பிரச்சனைனாலே சிவில் சூட்டுங்கிறது தான் அவங்க மெயினாக போகிற ஒரு ரெமெடி. ஸோ அந்த சிவில் சூட்டில் வந்துட்டு முக்கியமாக மக்கள் கேட்குறது என்னென்னா, நாங்கள் ஃபைல் பண்ணி பல வருஷமாக பெண்டிங்காக இருக்குது, இது ஏன் நடக்குது, இப்படி தான் இருக்குமா, நாங்கள் கேட்டாலும் வந்து அட்வொகேட் சொல்லுங்கள் எங்களுக்கு ஆன்சர் பண்ணுறது இல்லை, இப்படிங்கிற வந்து ஒரு query வந்து நம்ம எல்லா ஷோலையுமே ஒரு காலர் வருவாங்க. ஸோ இதை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மேம். உரிமையல் நீதிமன்றத்தில் வந்து எந்த மாதிரியான தாவா சொத்தில் பிரச்சனைங்க இருக்கும்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா என்னோட டைட்டில், நான் தான் அதுக்கான உரிமை. பிறகு அதில் பார்த்தீங்கன்னா இந்த என்க்ரோச்மெண்ட், ட்ரெஸ்பாஸ், அந்த மாதிரி அதாவது எனக்கு இதில் பார்ட்டிஷன் கிடைக்கல, என்னோட செட்டில்மெண்ட் இது வரல, இந்த மாதிரி ஒரு queries வந்து ஃபஸ்ட்டு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, மேடம் எனக்கு இதுதான் பிரச்சனைன்னுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு இன்ட்ரோகேட்டரி அப்ளிகேஷனில் அதில் ஏதாவது ஒரு டைப்போகிராஃபிக்கல் இருந்தால் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கேரி அவுட் பண்ணும். இப்போ ஒரு அப்ளிகேஷன் வருதா, இதில் இந்த அப்ளிகேஷன் மெயின் அப்ளிகேஷன் போகும்போது நான் இந்த அப்ளிகேஷன் போட்டேன்னா இதுக்கு ஒரு என்கொயரி தனியாக இருக்கும். அது வரைக்கும் இது என்ன ஆகும், மெயின் கேஸ் பெண்டிங் ஆகிடும்.
மறுபடியும் அங்கேருந்து என்ன கேட்போம்னா, மேடம் எனக்கு இது ஸ்டே வாங்கி தரணும் இந்த இன்ஜெக்ஷன். ஸோ ஒரே கேஸில் அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா லைன் லிஸ்ட்டு போகும். இதில் ஏதாவது ஒரு ப்ரிலிமினரி டிகிரி வாங்கிட்டோம் அப்படின்னா இன்னொருத்தவங்க இப்போ எக்ஸ்பர்ட்டி ஆகிடும். அதில் ஒரு 3-4 டிஃபெண்டன்ட் இருக்காங்கன்னா கண்டெஸ்ட் பண்ணாமல் அன்கண்டெஸ்ட் ஆகிடுறாங்க. மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெஸ்டோர் போடுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, ரெஸ்டோர் பண்ணி மறுபடியும் வருவாங்க, கண்டெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. அகைன் அங்கே ஒரு டிலே நடக்கும். இந்த ப்ரிலிமினரி டிகிரிலேருந்து சிஆர்பி மேலே மூவ் போகணும், இந்த மெயின் கேஸை ஸ்டே பண்ணுங்க. இந்த மாதிரி போகிறதுக்கு சில இடத்துல கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரீ லிட்டிகேஷன், ஒரு மீடியேஷன், இல்லை ஒரு லோக் அதாலத், இதெல்லாம் வந்து கோர்ட்டில் ட்ரை பண்ணுறோம். எப்படி சொல்கிறாங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல செட்டில்மெண்ட் வர மாட்டாங்களா, அதாவது அந்த பல வருஷம் போகக்கூடாதுன்றது எங்களுக்குமே இலக்கு தான். பட் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாட்சியங்கள், போதிய சாட்சியங்கள், எவிடன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட். இப்போ கூட நிறைய காலர் பேசும்போது எந்த சாட்சியமும் இல்லாமல் நீங்கள் உரிமையல் நீதிமன்றத்துக்கு வர முடியாது. நான் தான் இந்த உரிமையை இப்போ நீங்கள் நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்கிறீங்களே தவிர பாதிக்கப்பட்டது எந்த மாதிரி பாதிப்பு, நான் வந்து இந்த பேப்பரை நீங்கள் தான் கையெழுத்து போடுறீங்க, அப்போ உங்களோட கன்சென்ட்னு சொல்கிறோம். உங்கள் நாலேஜ் இல்லாமல் அப்போ நீங்கள் படித்து பார்க்கணும் இல்லையா, இல்லை எனக்கு படிக்க தெரியாது, அப்போ இன்னொருத்தவங்களை வச்சு படித்து ஒரு அஃபிடவிட்டோ இதுவோ நான் படிக்க தெரியாது, அதுவும் நீங்கள் மனு தாக்கல் பண்ணணும். ஸோ எப்படி ஏமாந்தப்பட்டீங்கன்றது கூட கேள்வி தானே. ஸோ எனக்கு வந்து இவங்க ஏமாத்த, அப்போ உங்களோட ட்ரஸ்ட்டில் நான் நம்பிட்டேன், இன்னாரை நான் நம்பினேன், நான் கொடுத்தேன், அப்படி தான் பேசுகிறீங்க. பட் அந்த சான்றிதழ் என்ன பேப்பருக்கு போட்டீங்க? இப்போ லோனுக்காக வாங்கினீங்களா, இல்லை அவர் என்ன சொல்லி பேப்பர் வாங்கினார்? வெள்ளை பேப்பரில் நிறைய பேர் கையெழுத்து போட்டு வராங்க. ஒரு நம்பிக்கையில் கொடுத்தேன், அவர் சொன்னாருன்னு கொடுத்தேன். எப்படி வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போடலாம்? வெள்ளை பேப்பர்ன்றதே உங்களுக்கு தெரியும், அதில் என்ன வேணால் எழுதிக்கலாம். ஸோ எந்த ஒரு கோர்ட்டில் தாக்கல் பண்ணாலும் டிலேன்றது நம்ம கையில் கிடையாது, நீங்கள் போடுற ஐஏஎஸ் தான். அந்த மெயின் பெட்டிஷன் ஓப்பன் பண்ணோன்னா இந்த ஐஏ க்ளோஸ் ஆகணும். அந்த டிகிரிஸ் போனாதான் ஜட்ஜ்மெண்ட்டோ டிகிரியோ வரும். அதே மாதிரி நீங்கள் என்ன பரிகாரம் கேட்குறீங்க அதுக்கு தெளிவாக கேட்கணும். ஒரு காலர் நினைச்சிருக்காங்க மேம், அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். அது என்னன்னா மேம், இப்போ 9 சென்ட்ல வந்து 8 சென்ட்டுக்கு தான் மேம் பட்டா இருக்கு. ஓகே. அப்ப எங்க சித்தப்பா என்ன பண்ணாருன்னா எங்க அப்பாவை கூப்பிட்டு இடத்த 2ஆ பிரிக்கணும்னு சொல்லிட்டு 4 சென்ட் பிரிச்சு கொடுத்துட்டாரு. ஓகே. அதுக்கப்புறம் நாங்க வீடு கட்டணும்னே கரண்ட் கனெக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா பட்டா எங்க பேருக்கு எழுதிட்டாங்க. எழுதும்போது என்ன பிரச்சனைனா பட்டா வந்து 8 சென்ட் தான் இருக்குன்னு சொல்றதுனால 4 சென்ட் தான் பட்டா வந்திருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன சொல்றாருன்னா பட்டால இருக்கிறது மட்டும் தான் உனக்கு 4 சென்ட், இந்த சைடு இருக்க 4 சென்ட் வந்து எனக்கு இருக்கிற 1 சென்ட் புறம்பக்கம் நான் தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றாங்க. ஓகே. அவங்க கொடுக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா ஈக்குவலா பிரிச்சு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பட்டா அளக்காம 9 சென்ட் வந்து 2ஆ பிரிச்சு கொடுத்துட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 15 வருஷம் கழிச்சு நாங்க அந்த 4 சென்ட் லாஸ்ட் 6 சென்ட்ல பாத்தீங்கன்னா பாத்ரூமும் கட்டிட்டோம். இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கேஸ் கொடுத்துட்டு நான் 4 சென்ட் தான் நான் கொடுத்தேன், 1/2 சென்ட் வந்து எங்க இடத்துல நீங்க பாத்ரூம் கட்டிக்கிறீங்க அதை இடிங்கன்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்து பிரச்சனை பண்றாங்க மேம். ஓகே சார். மேம் கொஞ்சம் ஆன்சர் பண்ணிடுங்க மேம். சார் உங்களோட ப்ராப்பர்ட்டியில இருக்கிறது 9 சென்ட்டுங்களா? இல்ல மேம், ப்ராப்பர்ட்டில 8 சென்ட் தான் மேம் இருக்கு. 8 சென்ட் தான் இருக்கு. பட்டால இருக்கிறது இல்ல, ப்ராப்பர்ட்டி வந்து 9 சென்ட் இருக்கு, பட்டா வந்து 8 சென்ட் இருக்கு. அதாவது இதுவே வேரி ஆகுது. இதுல எஃப்எம்பி கேட் பாத்திருக்கீங்களா? எஃப்எம்பி அப்ளை பண்ணிருக்கீங்களா? அந்த டோட்டல் ஏரியா. ஆமா மேம். அதுல எவ்வளவு வருது? செக் பண்ணா 9 சென்ட் தான் மேம் வருது. அப்போ நீங்க அந்த பட்டால கொடுத்திருக்கிறது மாறுதல் இருக்கு இல்லையா? அத முதல்ல நீங்க கரெக்ஷன் பண்றதுக்கு நீங்க தாசில்தார் வழியா ஒரு மனு கொடுங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல அத சேஞ்சஸ் சொல்றாங்கன்னா பொறம்புக்கு இடம் தான் 1 சென்ட் இருக்கு, 8 சென்ட் தான் உங்களுக்கு அந்த பட்டால இருக்குன்னு சொல்லிட்டாங்க மேம். அப்போ கொடுக்கப்பட்டது மெயின் டாக்குமெண்ட்ல 9 சென்ட்ன்றதே கிடையாது இல்லீங்களா? அப்ப அந்த 1 சென்ட்ன்றது 8 சென்ட் இருக்கு, அது 4 சென்ட் கரெக்ட்டா கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா அது ஒரே இடம்ன்றதுனால அண்ணன் தம்பி 2 பேருன்னு சொல்லிட்டு 4 சென்ட் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. நாங்க அத பாத்ரூம் கட்டிட்டோம். இது அவருக்கு எப்படி வந்தது? அலாட்மெண்டா வந்ததா இல்ல இது எப்படி வந்தது? இல்ல, அலாட்மெண்ட் ரொம்ப காலமா அந்த புறமேட்ல இருந்து பட்டா குடும்பமா கொடுத்தாங்க நம்ம தாத்தாவோட இடம். அப்போ நீங்க இந்த வேரியேஷனை முதல்ல சரி பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ஏ ரெஜிஸ்டார்னு ஒன்னு இருக்கும். அதுல யூடிஆர்ல வருஷம் மேனுவல் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஃபசிலின்னு சொல்லுவாங்க இல்லையா, பட்டாக்கெல்லாம் கொடுக்கும்போது அதுல பேர்கள் வரும் இல்லையா, அந்த மாற்றத்துல முதல்ல அங்க இருக்கு ஏ ரெஜிஸ்டார்ல என்ன இருக்கு, பதிவா இருக்கு, அதுல என்னென்ன சென்ட் வருதுன்றத முதல்ல பாருங்க. இது தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறமா தான் இப்ப நீங்க புறம்போக்கு இடம்னு சொல்றீங்க இல்லைங்களா, இது வந்து அதுக்கு அந்த இடத்துக்கு கூட பாத்தீங்கன்னா பீம்னு சொல்லுவோம் நம்ம, ஒரு டாக்ஸேஷன் இருக்கும், பீம் கட்டுவோம் நம்ம, புரியுதுங்களா? அதை நீங்க கவர்மெண்ட்ல கொண்டு வந்து தாக்கல் பண்ணணும். அது டிசைட் பண்ற அத்தாரிட்டி ரெவென்யூ போர்டுக்கு தான். தாசில்தார் கிட்ட கொடுத்து அவங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க. அததான் கோர்ட்லி தாக்கல் பண்ணாலும் உரிமை கோர்ட்டுக்கு நீங்க போனா கூட இதேதான் இந்த மனுல வந்து இதை செய்யுங்கன்னு தான் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அதனால முதல்ல இந்த வேரியேஷன் இருக்க கூடாது, 2 ஈக்குவலா இருக்கணும்.
ஓகே மேம். இதுக்கான விஷயத்தை நீங்க செய்யுங்க சார். ஓகே மேம். இன்னொரு காலர் நினைச்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? நான் சென்னையில இருந்து பேசுறேன். என் பேர் கவிதா. சொல்லுங்க கவிதா, உங்களுக்கான சந்தேகம். எங்க அப்பா வந்து 1995ல இறந்துட்டாரு. ஓகே. அப்ப நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பா டெத் சர்டிஃபிகேட் வாங்கவே இல்ல. ஓகே. இப்போ வாங்கலாம் அப்படின்னா எப்படி வாங்குறது? ஓகே, சொல்லுங்க சார். டெத் சர்டிஃபிகேட் வாங்கினா நீங்கள் அந்த காலம் அப்போ செத்த உங்களுக்கு எவிடன்சஸ் மற்ற எவிடன்சஸ்லாம் இருக்குல்ல? அதெல்லாம் எங்க சித்தப்பா கிட்ட இருக்கு சார். ஓட்டர் ஐடியும் ரேஷன் கார்டும் இருக்கு. ஆனா எங்க அப்பா அது வந்து எந்த ப்ராப்பர்ட்டியும் எங்க கிட்ட கொடுக்காம எங்களை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாரு. இப்போ டெத் சர்டிஃபிகேட் கேட்டாலும் வாங்கினாரா இல்லையானே அவர் தெரியல. அது எப்படி வாங்கணும்? இல்லை, நீங்கள் அது தாசில்தார் ஆஃபீஸ்லாம் இப்போல்லாம் டெத் சர்டிஃபிகேட் முதல்ல வந்து இப்போல்லாம் ஆன்லைன்லேயே வந்துடுது. நீங்கள் அப்போ சப்போஸ் அது ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா நீங்கள் தாசில்தார்ட்டே போய் அப்ரோச் பண்ணி இது மாதிரி இந்த டேட்டில் வந்து அவர் செத்து போயிட்டாரு, அது சம்மந்தமாக நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க என்கொயரி பண்ணிவிட்டு டெத் சர்டிஃபிகேட்டை கொடுக்கலாம். அதுதான் இல்லைங்கிறதா சொல்கிறேன். இல்லைங்கிறதுனால இங்கே உங்கள் ஊர் விஏஓலேருந்து அந்த விஏஓ, அதுக்கு அடுத்தது தாசில்தார், இவங்களாம் ஆர்ஐ, அடுத்தது தாசில்தார், இவங்க எல்லாமே என்கொயரி பண்ணி உங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட்டை கொடுக்கலாம். அந்த எந்த டேட்டில் இறந்துட்டாரோ அந்த டேட்டில் இது பண்ணி பேஸ் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு அத்தாரிட்டிஸ்க்கு அந்த பொறுப்பு இருக்கும். அது ரிஜிஸ்டர்லேயும் என்ட்ரி ஆகிருக்கும். இப்போ சப்போஸ் கிரமட்டோரியம் இருந்ததுன்னா அந்த கிரமட்டோரியத்திலேயே வந்து என்ன டேட்டில் அவர் செத்து போயிருந்தா அதுங்களை என்ட்ரி எல்லாம் இருக்கும். அதனால் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணி அத்தாரிட்டிஸ் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நீங்களாக வந்து கொடுக்க மாட்டாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்க முடியாது. அதனால் கொடுக்க. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் காலர்ட்ட பேசிடலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம், கலையரசன், சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து பேசுறேங்க. ஓகே சார், உங்க சந்தேகத்தை கொஞ்சம் சுருக்கமா கேளுங்க சார். மேடம், அதாவது டாக்குமெண்ட்ல வந்து சர்வே நம்பர் மாறி போயிடுச்சுங்க. பட்டால பேர் இடம் வரல. ஓகே. அங்க அதாவது ரெஜிஸ்டர் கேட்டா நீங்க அந்த அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை வச்சுதாங்க நீங்க எதாவது பண்ணிக்க முடியும், இங்க வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஓகே. அதுக்கு என்ன பண்றது? இந்த ரெவென்யூல கேட்டா பேர் பட்டால வரலைங்க, காலி இடம் காலின்னு தான் இருக்குது, என்னால ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க அனுபவத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மட்டும்தான் சொல்றாரு தவிர நாங்க எங்களோட அனுபவத்தில் இருக்குதுங்கிறதுக்கு அத்தாரிட்டி பண்ணி கொடுங்கன்னு சொன்னா அவர் பண்ணி தர மாட்டேங்கிறாரு. ஓகே சார், இதுக்குரிய ப்ரொசீஜர் நம்ம சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க சார். சரிங்க மேடம். இல்லைங்க, இப்போ அத்தாரிட்டிஸ்ட்டை கொடுக்குறீங்கன்னா நீங்கள் பொசஷனில் இருக்கிறத வந்து அவங்க ஒத்துக்கிறாங்களா இல்லையா? இப்போ அவங்க அதை ஒத்துக்கிறாங்க சார். ஆனா அது அதாவது அந்த பத்திரத்துல இருக்கிற 4.25 சென்ட்டுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. 2225 சதுரடிக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நீங்க ஒத்துக்க மாட்டேன் இல்ல, அது கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டியா இருக்கும். இல்லைங்க, கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டியை நீங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய அந்த எஃப்எம்பி ஸ்கெட்சு அந்த மாதிரி இருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒத்து போகணும் உங்களுக்கு. இதெல்லாம் ஒத்து போகாம சொல்லுங்க சார். ஒத்து போகாததுனாலதான் அவங்க அந்த மாதிரி சொல்றாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆமா, நீங்க அப்படி இல்லைன்னா நீங்க என்க்ரோச்சட் ப்ராப்பர்ட்டியில தான் அந்த போர்ஷனை வந்து உங்களுடைய இதுல இல்லாதது, டைட்டில் அதுக்கான டைட்டில் உங்கள்கிட்ட இருக்காது, மியர் பொசஷன் இருக்கும். ஏதோ பக்கத்தில் உள்ளதை சேர்த்து நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்களே தவிர, ஆனா அதுக்கான ஈஸியில நம்ம பேர்ல தான் இருக்குதுங்க. ஈஸி மொத்தத்துக்குள்ள இருக்குது. ஈஸிங்கிறது ஈஸி டோட்டல் மெஷர்மெண்ட்டுக்கு. டோட்டல் மெஷர்மெண்ட் எந்த மெஷர்மெண்ட்டுன்னு இருக்காது, அது அவங்க சேல் டீடில் எல்லாம் இருக்கிறத பேஸ் பண்ணி இருக்கும். பட் ஆனால் நார்மலாக பொசஷனை பேஸ் பண்ணி நீங்கள் கேட்குறீங்களே தவிர, பட் டைட்டில் உங்களுக்கு அந்த போர்ஷனுக்கு இது ஆகாது. நீங்கள் ஆனால் அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அதை பற்றி சந்தேகம் இருந்ததுன்னா தாசில்தாருக்கே வந்து இது மாதிரி சர்வே பண்ணுங்க, எங்களுடைய லேண்ட் இது மாதிரி இவ்வளோ இது இருக்குது, அதனால் அந்த போர்ஷனுக்கு எனக்கு வந்து பட்டால சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி உங்களோட கிரீவன்ஸை நீங்கள் வந்து எழுதி கொடுங்க. சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம கூட காலர் ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க சார், பேசிடலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ சார், சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். என் பேர் மூசா. சொல்லுங்க சார், உங்க சந்தேகத்தை கேட்கலாம். வயசு 84. ஓகே சார். 1983 ஒரு இடம், ஒரு 52 சென்ட் பவர் வாங்கின ஒருத்தருக்கிட்டேன். ஓகே சார். பவர் பத்திரம், ஜெனரல் பவர். ஓகே சார், நீங்க தொடர்ந்து பேசலாம், நாங்க கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஜெனரல் பவர் பத்திரம் வாங்கினா அது ஒரு 8 சென்ட் ஆவின் பால் பண்ணைக்கு கொடுத்தேன். ஓகே. ஆவின் பால் பண்ணைக்கு கவர்மெண்ட் கொடுத்தேன். ஓகே.
மிச்சம் இருந்த இடம் பல பேர்த்துக்கு விட்டுட்டேன். ஒரு 12 சென்ட் நின்று போச்சு ஓகே ஓகே. அந்த இடம் வந்து அவரு அந்த பவர் எழுதி கொடுத்த இறந்து போயிட்டாரு 2012. ஓகே அவரு பசங்க எல்லாம் ஒரு பையன் கைது போடுறது. ஓகே எல்லாம் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க, நோட்டீஸ் விட்டும் வரல. ஓகே பண்ணிக்கீங்க நீங்க நாங்க வரல அப்படின்ட்டாங்க. ஓகே பொசிஷன் எல்லாமே என்கிட்ட இருக்கு, ஒரிஜினல் பத்திரம் போக்குவரத்து எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஓகே சார், இது எப்படி நம்ம ப்ரொசீஜரா பண்ணலாம் தானே கேக்குறீங்க? ஓகே சார், மேம் ஆன்சர் பண்ணிடுங்க மேம். ஐயா, இப்போ அவர் இறந்துட்டாரு, அவரோட மனைவி அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே இங்க இருக்காங்களா இல்ல வெளியூர்ல இருக்காங்களா? அவன் வந்து கேரளா, நானும் கேரளா தான், தமிழ்நாட்டுல இருக்கு சொத்து. சரி, சொத்து தமிழ்நாட்டுல இருக்கு. அவங்க சொத்து இது அவரு சொந்தமா சம்பாரிச்ச சொத்தா பூர்வீக சொத்துங்களா? அவரு சொந்தமா சம்பாரிச்ச சொத்து. சரி, இப்போ அவர் இறந்துட்டாரு அப்படின்னும் போது 2012 அவரோட பவர் கேன்சல் ஆயிடுது இல்லீங்களா? ஆமா, அப்ப மத்த அந்த 2012 முன்னாடி அவரு ஒரு சம்மத பத்திரம் எழுதி கொடுத்திருக்காரு. அந்த சம்மத பத்திரத்துல ஏற்கனவே உங்களுக்கு பவர் கொடுத்துருக்கோம், மிச்சமுள்ள இருக்க நீங்களே வச்சுக்கலாம், நான் வர வேண்டியது இல்லை. அது உங்களுக்கு செட்டில்மெண்டாவோ பவர் ஏஜென்ட்டா இருக்க நீங்க அதை விற்க வாங்க தான் ஜெனரல் பவர் இருக்கு. அது உங்களுக்கு உரிமை எல்லாம் மாற்ற முடியாது. அதை அவங்களோட வாரிசுங்க தான் உங்களுக்கு எழுதி கொடுக்கணும். அவர் மனைவி அவங்க பசங்க தான் எழுதி கொடுக்கணும் உங்களுக்கு. சரி, அந்த பவரை அவங்க மறுபடியும் அவங்க எழுதி கொடுக்கணும். 4 பேர் கையெழுத்தா 3 பேர் கையெழுத்தா? அப்ப மனைவியோட கையெழுத்தும் வேணும். அந்த மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 3 4 பேர். இப்ப ஃபாரின்ல இருக்காங்கன்னா அவங்க இங்க அட்ஜுடிகேஷன் பண்ணி பவர் அமைச்சு அட்ஜுடிகேட் பண்ணலாம். பண்ணி அந்த பவர் 3 பேருமே இன்னாருக்கு அவங்க கொடுத்துக்கலாம் ஃபேமிலி மெம்பர்ல. இறந்துட்டாங்க, அந்த பசங்க 2 பேர் தான் இருக்காங்க. அவங்க அப்போ அதுக்கான டெத் சர்டிபிகேட், அதுக்கான லீகல் ஏர் இதெல்லாம் என்ன இருக்கோ அந்த மிச்சம் இருக்க வாரிசுதாரர் அட்ஜுடிகேஷன் சொல்லுவோம். இங்க பவர் கொடுக்குறீங்க இல்லையா? பவர் இருக்கும்போது ஒரு நிமிஷம் மேடம், பவர் இருக்கும்போது அந்த முன்னாடி ஒரு ரோட்டரி பப்ளிக் ஒரு சம்மத பத்திரம் எழுதி கொடுத்திருக்காரு தனியா. இந்த மாதிரி மிச்சங்களுக்கு எடுத்தா நீங்களே எடுத்துக்கலாம். அது செல்லாது ஐயா, அது செல்லாது. நீங்க நோட்டரியில சைன் வாங்கிட்டு இருக்கிறது வந்து நீங்க ஏஜென்ட் ரோல்ல தான் இருக்கீங்க. உங்களுக்கு அங்க உரிமை கிடையாது. அந்த டைட்டில் எல்லாமே அங்கதான் இருக்கு. அவங்க தான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும், ஒண்ணு விற்கிறதுக்கு இல்ல நீங்க வாங்கிக்கிறீங்க. இப்ப அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. அந்த பவர் ஏஜென்ட் அந்த ரோல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு விற்பனையே பண்ணா கூட அந்த பிள்ளைங்க வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் சேல் டீட் தான் பண்ணி கொடுக்கணும். இல்ல அவங்க பவர் கொடுத்து உங்களை விற்கணும்னு சொல்லி உங்களை மறுபடியும் பவர் அப்பாயிண்ட் பண்ணணும்னாலும் மறுபடியும் தான் கொண்டு வரணும். புதுப்பிச்சல் தான் இருக்கு. எங்கேயுமே வந்து 2012 அந்த நீங்க சொல்ற பவருக்கான அந்த ஃபோர்ஸ் போயிடுச்சு. ஆமா, அதுக்கு அவர் யாரும் வரல. இல்ல அப்படி இருக்கு அப்படின்னா அந்த சொத்து நீங்க அப்படியே இருக்குன்னு சொல்றது அவங்க பேர்லயே தான் இருக்கு. ஈசியில போனீங்கன்னா அவங்க நேம் டிரான்ஸ்ஃபரோ ஏதோ வந்தானா அந்த பிள்ளைங்க பேர்ல தான், இல்லைன்னா அவர் இறந்த ஒரு பேர்ல அப்படியே இருக்கும், அவங்க நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த சொத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீங்க அதை எப்படி பண்ண போறீங்க, உங்களுக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஓகே மேம், நம்ம தொடர்ந்து பேசலாம் மேம். கூட இன்னொரு கால் நினைச்சிருக்காங்க, பேசிடுவோம். ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? தென்காசி மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க மேடம். சொல்லுங்க சார், நீங்க உங்க சந்தேகத்தை கேட்கலாம். ஒன்றும் இல்லை மேடம், இப்போ அப்பா இறந்துட்டாங்க மேடம். ஓகே சார். அவங்க பேர்ல கொஞ்சம் ஒரு இடம் 2 இடம் இருக்கு, வீடு ஒன்று ஒரு காடு ஒன்று இருக்குது. ஓகே. அது வந்து மேடம் வழக்கு போட்டிருந்தேன். வழக்கு எனக்கு எதிர்ப்பா இன்னொரு பார்ட்டி வழக்கு போட்டாங்க, நானும் போட்டிருந்தேன். ஓகே. அவங்க போட்ட வழக்கு செல்லாதுன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணி எனக்கு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பட்டா மாத்தி கொடுக்கலாங்களா மேடம்? அவங்க இன்னும் கொடுக்கவே மாட்டேன்றாங்க தாசில்தார். சார், நீங்க என்ன வழக்கு போட்டீங்க? அந்த சொத்தின் பேர்ல எங்க சொத்து அது எங்களுக்கு எங்க அப்பா பேர்ல இருக்குது. அவங்க எதிர்பார்த்து அவங்க ஒரு டூப்ளிகேட்டான ஒரு பட்டா வச்சு அவங்களும் கேஸ் போட்டாங்க. ஓகே. அவங்க போட்ட கேஸ் டிஸ்கஸ் ஆயிடுச்சு. ஓகே. எனக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு பட்டா மாத்தணும், கரெக்ட்டா? பட்டா மாத்தணும். ஓகே சார், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க சார். சார், நீங்கள் டிஸ்மிஸ் ஆனது என்ன டிஸ்மிஸ் பண்ணாங்க சார்? அது அவங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணாங்களா? அவங்களுக்கு உரிமைகள் கிடையாதுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க சார். இல்லை இது மாதிரி நீங்கள் அப்பியரன்ஸ் ஆகலைன்னு சொல்லியா அல்லது மெரிட்லேயே டிஸ்மிஸ் பண்ணாங்களா?
இல்லைங்க சார், ஆவணங்கள் எதுவுமே சரியில்லைன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி எனக்கு தீர்ப்பு உரை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபேவராக கொடுத்துருக்காங்க இப்போ? ஆமா கொடுத்துருக்காங்க சார். நீங்கள் இப்போ ஃபேவராக கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இபி பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். ஆக்சுவலாக எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு அதை மாதிரி அதில் அந்த பொசிஷனில் இருந்தாங்கன்னா அதை எவிக்ட் பண்ண சொல்லி ஆர்டர் வாங்கணும். சரிங்க சார். எவிக்ஷன், அந்த எவிக்ஷன்லாம் வாங்கின பிறகு தான் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா அது ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி இருக்கு இல்லையா, உங்கள் அப்பா வெளில இருக்குது. ஆமாங்க சார். ஓகே, அப்போ ஒன்றும் ப்ராப்ளம். ஓகே சார், ரொம்பவே நன்றி சார். மக்களுடைய கேள்விகளுக்கு அவ்வளோ தெளிவாக 2 பேருமே பதில் அளிச்சிங்க. 2 பேருக்குமே நன்றி. ராமச்சந்திரன் சாருக்கும் கீதா பிரியா மேமுக்கும் எங்கள் சட்டம் ஒரு வகுப்பறை சார்பின் குழுவின் சார்பாக ரொம்ப நன்றி. நம்ம இன்னைக்கு என்னென்ன டாபிக் பேச போகிறோங்கிற ஷெட்யூல் உங்களுக்கு தெரியணும்னா அதை பற்றி நம்ம வாட்ஸ்அப், யூடியூப், ட்விட்டர், புது யுகத்தோட சேனலில் நம்ம போட்டிருக்கோம். அது போய் நீங்கள் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நம்ம இன்னைக்கு என்னென்ன டாபிக் பேச போகிறோங்கிறதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். Until then, this is Nila signing off. ஆணி திருமுகம். இது சட்டம் ஒரு வகுப்பறை, presented by ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கும்மிடிப்பூண்டி.